என்ன சொன்னானோ தலைவா படம் பண்ண போறதா பிட் நியூஸ் படிச்சேன். எங்க தலைவா காசு வச்சுக்கிட்டா என்கிட்ட கதை கேட்கறாங்க. வெறும் காது இருக்குன்னு கேட்கறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டிராப் ஆயிடுது. हेलो एक मिनट போனி கபூர். போனிஜி சொல்லுங்க. சீதேவி அம்படியா. என்னது கஜோல் டேட் இல்லையா? பிரீத்தி சிண்டா. ஓகே ஓகே. மதர் கேரக்டருக்கு ஹேமா மாலினி கொஞ்சம் ஏஜ்டு அம்மாவா இருப்பாங்களா எனக்குன்னு பாக்குறேன். சரி நான் அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மியூசிக் டிஸ்கஷன் மட்டும் மலேசியால வச்சிருங்க. ஓகே. அப்புறம் சொன்னானோ தலைவா இந்த கதையை படிச்சேன். அதுல ஒரு சீன்ல 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல? ஆமா தலைவா. அது அப்படி வராது. வரக்கூடாது. அரெஸ்ட் பண்ண வந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் என்ன தொட்டதும் நான் உதைக்கிறேன். கரெக்ட். வேன்ல இருந்து 100 போலீஸ்காரங்க இறங்குறாங்க. இது கிராண்டியர். அவங்க நான் ஜம்ப் பண்ணி அடிச்சு கீழே தள்ளுறேன். இது ஸ்லோ மோஷன். அதுக்கப்புறம் ஜீப்பை எடுத்துக்கிட்டு டைரக்டா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கே போறேன். ஒரு சேஸ். அத ஹெலிகாப்டர்ல இருந்து எடுப்போம். கரெக்ட். அதுக்கப்புறம் ஜீப்லயே காம்பவுண்ட் ஜம்ப் பண்ணி கமிஷனர் ஆபீஸ் ரூம் உடைச்சிட்டு போய் அவர் முன்னாடி நிக்கிறேன். 2 பேருக்கும் க்ளோஸ் அப்ஸ் கட் பண்றோம். நான் கிட்ட போய் நிக்கிறேன். அவர் என்ன தலைவான்னு கேக்குறேன். இப்போ அரெஸ்ட் மீங்கறேன். இது ஹீரோயிசம். என்ன ரேஞ்ச் கமிஷனர்ல வந்து அரெஸ்ட் பண்ணனும். ஆஃப்டர் ஆல் 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண. தளபதி ரசிகன் எல்லாம் ஸ்கிரீன்ல ரெண்டா கிளிப்பான். வெளிய பஸ் ஓடாது, ரயில் ஓடாது, தேவையில்லாத ஒரு பந்து. இந்த கதையில வர்ற ஹீரோ ஒரு சாதாரண மனுஷன். கமிஷனர் வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தீவிரவாதி ஒண்ணும் இல்லையே. நீ உன் கதையை நம்பி படம் எடுக்கிறதா இருந்தா ஹீரோ கிட்ட ஏன் வர? இந்த படத்துல யார் வேணாலும் நடிக்கலாம். 1.5 கோடியில படத்தை முடிக்கலாம். எனக்கு 15 கோடி பிசினஸ் இருக்கு. இது பார், நீ என்ன வச்சு படம் எடுக்கிறியா இல்ல உன் கதையை வச்சு படம் எடுக்கிறியாங்கறத முடிவு பண்ணிட்டு வா. என்ன சந்தானம்? எதுவும் பேசாத சரவணா, நம்ம காரியம் தான் முக்கியம். தலைவா தலைவா தலைவா, நீங்க நினைக்கிறத எடுக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். அது இல்ல சந்தானம். இப்போ நீங்க சீனியர், உங்களுக்கு புரியுது. நேத்து முந்தானத்து வந்து உங்களுக்கு புரியாது இல்ல. யாரும் என்ன ரசிச்சு படம் எடுக்க வரல. ஒருத்தருக்கு படம் பண்ணணும், ஒருத்தருக்கு பணம் பண்ணணும். 15 கோடியில எப்படி பிசினஸ் பண்றதுன்னு ஸ்டானிஸ்லவஸ்கி எந்த புத்தகத்திலயும் எழுதலையே. சர்மா தலைவா இந்த படம் பண்றோம். சரி, மீதியெல்லாம் தெளிவா பேசு. நான் பேசிக்கிறேன், நீங்க புறப்படுங்க. யா. தளபதியோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி கதையை மாத்தணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதியை எல்லாரும் ஒண்ணு தலைவான்னு கூப்பிடணும், இல்லைன்னா சார்னு கூப்பிடணும். தப்பி தவறி யாராவது பேரகிற சொன்னா பேக்கப்ப தளபதி சொல்லுவார். அவர் மறந்துட்டா இவரு சொல்லுவாரு. கடைசியா என்னதான் சொல்றாரு? ஒரு கான்ஸ்டபிள் எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணுவான்? டிஜிபி தான் வரணும்ட்டாரு. இதுக்கு தமிழ்நாட்டு டிஜிபியா வருவாரு? ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வருவாரு. சார், நான் மன்னாதி மன்னன் எல்லாம் வளைச்சிருக்கேன். இவர் வில்லாதி வில்லனா இருக்காரு. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாம் சார். கண்டிப்பா சரவணா, இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணும். எனக்கு கண்ணையன் 10 வருஷமா பழக்கம் சார். அப்பா நடிப்பை விமர்சனம் பண்ணுவேன். அந்த கோவத்துல கொஞ்ச நாள் பந்தா பண்ணுவான். எனக்கு வாழ்க்கைன்னு வரும்ப அவன் கெடுத்துட மாட்டான் சார். யோசிச்சா உன் கதையை திருடி அதை நானும் படமா எடுத்து அவன் பெரிய ஹீரோவும் ஆயிட்டான். கொஞ்சம் இறங்கிதான் போவோமே. என்ன சந்தானம்? கரெக்ட் தான் சார். திலீப்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இந்த கதையை ஒரே ஷெட்யூலா ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் பண்ணிடலாம் சார். என்ன சரவணா? ஓகே சார். அப்போ எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன். நம்ம எல்லாரும் சார் சார்னு சொல்லி பழகுவோம். சரி சார். லைட் செக் பண்ணு. நீ வைடுக்கு அப்புறம் சரி, திலீப் வருவாரு. மேனேஜரே, ஹீரோ எப்போ வருவாரு? அந்த வேணா மாலை வேற போட்டிருக்க, உன்னை திட்டவும் முடியாது. சரி வா. ஏய், தளபதி சேரை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட போடு. அங்கதான் போடுவேன். பாலியில கோழி விளையாட வந்திருக்கான். இப்பதான் பாலியில ஒருத்தனுக்கு லைஃப் கொடுத்துட்டு இருக்க. இன்னும் எத்தனை பேருக்கு லைஃப் கொடுக்கறது? இந்த இயர் லைஃப் கோட்டா வாரு. வணக்கம் சர்மா. அதுக்கு நான் என்ன பண்றது? லைஃப் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கடா. வராத போன்ல இவ்வளவு பேசுவேடா நீ? அடங்குடா டேய். தளபதி வந்தாச்சு. ஒழுங்காக இருக்கான்ல. டேய் அங்கடா. ஹாய் லக்ஷ்மி, how are you? Fine. நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்க. வெரி குட்.
சிஸ்டரா சார். குடும்பமே ஹீரோயின்ஸ் குடும்பம் போல இருக்கு. அப்புறம் அடுத்து நான் ஒரு யூத்ஃபுல் லவ் சப்ஜெக்ட் பண்றேன். நீதான் ஹீரோயின், டேட் யாருக்கு கொடுத்துறாத. ஓகே சார். ஆக்சுவலி நம்ம காதல் பண்ணிருக்கணும். ஐ மீன் அந்த காதல் படம் யூனோ நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா இருந்து நடிச்சிருந்தா என்ன? அப்ப நம்ம ஃபீல்டில் இல்ல, அது சர்மா ஐயர். எஸ் கிளவுட்ஸ் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஆக்சுவலி என் ஸ்கின் கலர் இப்படிதான் இருந்தது. ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிட்டு வரேன், வெயில்ல கருத்துடுச்சு. ஏய் கண்ணையா, எக்ஸ்கியூஸ் மீ. டேய் நீ எங்கடா எங்க? சின்ன வேஷம் இருக்குன்னு சரவணா வர சொன்னா அதான். ஹீரோட பேசிட்டு போது கண்ணையான் கூப்பிட்டு சரவணன் சொன்னான் உனக்கு? இல்ல சத்தியமா இல்ல. டேய் இண்டஸ்ட்ரியில இருக்க மாட்டேன். எஸ் 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 ரெடி. என்ன லேட்? சரி ஆட்கள் ஜாஸ்தியா இருக்கேன். எங்க அப்பா எதை செய்? ரெடி சார். சீனன் சொல்லிருந்தானோ. இதுக்கு முந்தின சீன்ல மாதவி ட்ரெயின்ல காத்துட்டு இருக்கும்போது ராகவன் வரல. இவங்க எல்லாம் யாரு? மாதவிங்கிறது இந்த படத்தோட ஹீரோயின். ஓ அப்ப ராகவன் நானா தான் இருப்பேன். கண்டினியூ. அதனால ராகவன் மாதவியை சந்திக்கும் போது மன்னிப்பு கேட்கிறான். சாரி கேட்கிறாரு. நேத்து முந்தா நேத்து வந்த ஹீரோயின் கிட்ட திலீப் காந்த் மன்னிப்பு கேக்குறதா? வாட் இஸ் திஸ் சந்தானம்? திலீப் காந்த் இல்ல, ராகவன் கேட்கிறாரு. ராகவன் நீ நடிப்பியா? தலைவா சார், நீங்க மன்னிப்பு கேட்டதாலேயே அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அதாவது லட்சுமி ராய். ஓ ஓ ஓ ஓ அதெல்லாம் மெட்ராஸ்ல அப்போ ஓகே அப்போ ஓகே அப்போ ஓகே. இப்போ நான் இப்போ லவ், யூத் லவ். வெரி குட். கேமராமேன் யாரு? ஜூம் போட்டுருக்கல, எல்லா ஷாட்டும் டைட்டா ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் இப்போ யூத் ட்ரெண்ட். எல்லா சாட்டையும் ஆட்டினா தான் இண்டஸ்ட்ரி ஆட்ட முடியும். ஆட்டுவோம் ஆட்டுவோம். யோசிச்சு பிரயோஜனம் இல்லை சரவணா, தட்டி எரிஞ்சிருவோம். ஓகே டேக் ரெடி. கிளாப் சவுண்ட். பெரிய நாள் காதல் சொல்றாங்க. காடு ஒன் மோர் வேணும். ஜூம் இன் முடிஞ்சு கட் பண்ணு. ஆமா ஓகே. உள்ள போங்க, மைதிலி கூட பிறந்தவன் வந்திருக்கான். உட்கார வச்சுட்டேன்ல சார். ஹாய் தினேஷ். How are you, sir? Surprise. நான் நல்லா இருக்கேன். என்னங்க தங்கச்சியோட வந்திருக்கேன். மைத்திலி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாச்சா? இல்ல சார், இது ஒரு தெலுங்கு படம், பாதியில நின்று இருந்தது, முடிச்சு கொடுக்கலான்னு வந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தலையெடுத்தல. என்ன பண்றது சார், அந்த பொறுக்கியோட ஓடி போய் வாழ்க்கையை கெடுத்துட்டா. கம் ஆன், அதெல்லாம் பழசு, மறந்துடுங்க. இனிமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோன்னு என் கூட நடிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஒத்துக்க மாட்டேன் சார். அரே மைத்திலியோட நான் பேசுறேன். I'll talk to her. இங்க இருக்காங்களா? இல்ல சார், இன்னைக்கு ஷூட்டிங் போயிருக்கா. ஓகே நோ ப்ராப்ளம். ஈவினிங் பாப்போம். ஓ ஷூர். டேக் கேர். மைத்திலி கேட்டேன்னு சொல்லு. ஓகே தேங்க் யூ சார். ధర్మా వీళ్ళ కొట్టాలి వస్తున్నారు. కదా వెనక్కి చెప్పేది మీకే. సైలెన్స్, రన్నింగ్, క్లాప్, టేక్ 2, యాక్షన్. ప్రేమికి నేను ఇష్టం లేదు, ప్రేమించడం నాకు ఇష్టం లేదు. కడే ఓకేయా? డ్రెస్ చేంజ్ చేసుకోండి మేడం. ఓకే రా లైలా. కాస్ట్యూమర్ ఎక్కడరా?